வணக்கம். இன்றைய இந்த சிறப்பான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பழமையான அறநூல் தொகுப்பை பத்தி ஆழமா ஆராய போறோம். மனிதனோட அறம் சார்ந்த வீழ்ச்சி எப்படி நிகழ்கிறது, குறிப்பா நீதிக் களஞ்சியம் சொல்லும் பிறனில் விளையாமை அப்படிங்கிற நெறி எதை உணர்த்துது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமான கட்டமைப்பு எங்க இருக்கு. முதல்ல நீதி களஞ்சியம் அறிமுகம், அப்புறம் பிறனில் விளையாமையோட விளக்கம், தொடர்ந்து அச்சம், 4 பெரும் அழிவுகள், புலவர்களின் எச்சரிக்கை, உருவகங்கள், இறுதியா சிறந்த வாழ்விற்கான அறிவுரை. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். பகுதி 1, நீதிக் களஞ்சியம் ஒரு அறிமுகம். நாம பார்க்க போற இந்த நூலோட வரலாற்று பின்னணி ரொம்பவே பிரம்மாண்டமானது. இப்ப நீங்க பாக்குறது நீதிக் களஞ்சியம் நூலோட அசல் முகப்பு பக்கம். இத மிகச்சிறப்பா தொகுத்து தெளிவான உரை எழுதினது பெருமதிப்பிற்குரிய புலவர் குழந்தை அவங்கதான். இது பல நூறு ஆண்டுகால தமிழர்களோட வாழ்வியலை தாங்கி நிக்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படிங்கிறத இந்த அச்சுப்பிரதியை நமக்கு உணர்த்துது. இந்த நூல் வெறும் ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து கிடையாதுங்க. இந்த பட்டியலை கொஞ்சம் பாருங்க. நாலடியார், பழமொழி, திரிகடுகம், ஏலாதி அப்படின்னு 21 பழம்பெரும் செவ்வியல் நூல்களோட சாராம்சத்தை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் அறநூல் தொகுப்பு இது. பண்டைய தமிழர்களோட கூட்டு ஞானத்தை ஒரே இடத்துல ரொம்ப நேர்த்தியா நாம பார்க்க முடியுது இல்லையா? பகுதி 2, பிறனில் விளையாமையின் விளக்கம். இப்போ நூலோட 35வது அதிகாரத்தோட மைய கருத்துக்குள்ள நுழையலாம். பிறனில் விழையாமை அப்படின்னா என்ன? பிறருடைய மனைவியை அல்லது துணைவரை முறையற்று விரும்பாமை அப்படிங்கிறது தான் இதோட நேரடி பொருள். பழமையான அறநெறிகளுக்கும் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நவீன வாழ்க்கை முறைக்கும் நடுவுல இந்த ஒழுக்கம் எவ்வளவு அவசியங்கிறத எந்தவித சார்பும் இல்லாம இந்த உரை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 3, தீராத அச்சமும் மன நடுக்கமும். இப்படி ஒரு தவறான பாதையை ஒருத்தன் தேர்ந்தெடுத்தா அவனுக்கு என்ன நடக்கும்? சமூகத்தோட தண்டனையை விட அதிலிருந்து தப்பிக்கவே முடியாத கடுமையான மன உளைச்சலை தான் புலவர்கள் முதல்ல சுட்டிக்காட்டுறாங்க. நாலடியாரோட 547வது பாடல் இது ரொம்ப அழகா சொல்லுது. புக்க இடத்தச்சம் போதரும் போதச்சம் எக்காலம் அச்சம் தரும். அதாவது அந்த தவறான இடத்துக்கு போகும்போதும் பயம், அனுபவிக்கும் போதும் பயம், எங்க மாட்டிக்கிட்டு பழியாவோமோ அப்படிங்கிற பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான நடுக்கத்திலும் பதற்றத்திலையும் தன்னோட வாழ்வை அமைச்சுக்கணும்? இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 545வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த முரண்பாடுதான். ஒரு சின்ன அற்பமான சிற்றன்பத்துக்காக அரசனால் வழங்கப்படுற மரண தண்டனையும் காலத்துக்கும் நிலைச்சிருக்கிற நெஞ்ச உழுக்கும் பயத்தையும் ஒருத்தன் ஏன் தனக்குத்தானே தேடிக்கணும்? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு புலவர்கள் ரொம்ப கோவத்தோடைய கேள்வி கேட்கிறாங்க. பகுதி 4, 4 பேரும் நற்பண்புகளின் அழிவு. இந்த மன உளைச்சலை தாண்டி வேற என்னென்ன அழிவுகள் வரும்னு அடுத்ததா பார்க்கலாம். 546வது பாடல்ல 4 பெரும் அழிவுகள் ரொம்ப தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கையோட அடித்தளமா இருக்கிற அறம், புகழ், கேண்மை அதாவது நட்பு, அப்புறம் பெருமை. இந்த 4 சிறப்புகளும் நெறிதவறியே இந்த ஒரே ஒரு ஆசையினால ஒருத்தனை விட்டு அடியோடு நீங்கிருன்னு கடுமையா எச்சரிக்கிறாங்க. இதுல சோகம் என்னன்னா, இது வெறும் நல்ல விஷயங்களை இழக்கிற செயல் மட்டும் கிடையாது. இது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு வியாபாரம். அறம், புகழ், நட்பு, பெருமை எல்லாத்தையும் இழக்கிற அதே நேரத்துல அதுக்கு பதிலா பகை, பழி, பாவம், அச்சம் அப்படின்னு 4 பெருந்துயரங்களை அவங்களே வலிய போய் தலையில ஏத்திக்கிறாங்க. இதை விட ஒரு மோசமான பரிமாற்றம் இருக்க முடியுமா சொல்லுங்க? பகுதி 5, புலவர்களின் எச்சரிக்கை உருவகங்கள். பண்டைய தமிழ் புலவர்கள் வெறும் காஞ்சு போன அறிவுரைகளை மட்டும் சொல்லல. இந்த தவறுகளோட ஆழத்தை நாம மறக்கவே முடியாதபடி ரொம்ப கூர்மையான உருவகங்கள் மூலமா நம்ம கண்முன் நிறுத்துறாங்க. 549வது பாட்டை கவனிங்க. பிறன் மனைவியை விரும்புறது அப்படிங்கிறது சஞ்சலமான மனசு கொண்ட ஒருத்தன் தன்னோட அற்ப இன்பத்துக்காக பாம்போட தலைய நக்கி அதோட கொடிய விஷத்தை சுவைக்கிறதுக்கு சமமாம். ஒரு செகண்ட் சுவையா தெரிஞ்சாலும் அடுத்த செகண்டே உயிரை குடிச்சிரும் இல்லையா? அதே போல 554வது பாடல்ல ரொம்ப சுவாரஸ்யமான, கொஞ்சம் வேடிக்கையான, ஆனா சுரீர்னு உரைக்கிற மாதிரி ஒரு ஒப்பீடு இருக்கு. திருமகள் மாதிரி அன்பான அழகான மனைவி தான் வீட்லயே இருக்க அடுத்தவன் மனைவியை ஒருத்தன் விரும்புறது. சுவையான இனிமையான உணவுகளை விட்டுட்டு கசப்பான வேப்பிலையை தேடி போய் தின்புற ஒரு அறிவற்ற விலங்குக்கு ஒப்பானதான். இந்த முட்டாள்தனம் எவ்வளோ அபத்தமானதுன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயற்கையோட ஒப்பிடப்படுற இந்த வியக்க வைக்கிற உருவகத்தை பாருங்க. நண்டு, சிப்பி, மூங்கில், வாழைமரம் இதெல்லாம் கருக்கொண்டா அந்த செயலினாலேயே முழுமையா அழிஞ்சிடும்னு 555வது பாடல் சொல்லுது. அதே போலதான் ஒருவனுக்கு இந்த தீய ஆசை மனசுல கருக்கொண்டா அவனோட அறிவோ இதுவரைக்கும் அவன் சம்பாதிச்ச செல்வமோ அவனை விட்டு அறவே அழிஞ்சிரும்.
இயற்கைக்கும் மனித அறத்துக்கும் இடையில எவ்வளவு ஒரு ஆழமான தொடர்பை பாத்தீங்களா? பகுதி 6 அறநெறி வாழ்வுக்கான இறுதி அறிவுரை. இப்போ நாம இந்த செவ்வியல் இலக்கிய தொகுப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப உங்கள நோக்கி ஒரு கேள்வி. இந்த தவற ஒரு செயலாக செஞ்சா மட்டும் இல்ல, இத மனசளவுல நினைச்சாலே அது தீராத உள்மன போராட்டத்தையும் நடுக்கத்தையும் உருவாக்கும்னு புலவர்கள் ஏன் இவ்ளோ தூரம் எச்சரிக்கிறாங்க? மெய் நடுங்க உள் நடுங்கும் நோய் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உளவியல் காரணம் என்னவா இருக்கும்? இது எப்படி ஒரு சிறப்பான நேர்மறையான முடிவை உருவாக்குதுன்னு பாப்போம். இவ்ளோ ஆபத்தான ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. பிறருடைய துணைவரை திரும்பி பார்க்காம அந்த எண்ணத்தையே முழுமையா தவிர்த்துட்டு தமக்கமைஞ்ச அறம் சார்ந்த குடும்ப வாழ்க்கையை முழுமையா கொண்டாடி வாழ்றது தான் மனித வாழ்விற்கான மிகச்சிறந்த கேடயம்னு இந்த நூல்கள் ஆணித்தரமா சொல்லுது. இறுதியா உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நம் மனசுல தோன்ற ஒவ்வொரு அற்ப ஆசைகளையும் கண்மூடித்தனமா துரத்துறதுல இருக்கா, அல்லது அந்த ஆசைகளை உருவாக்குற மனச முழுமையா கட்டுப்படுத்துறதுல இருக்கா? இந்த ஒரு தார்மீக கேள்விக்கான விடையில தான் பழம்பெரும் இலக்கியங்கள் கூறுற அறத்தோட முழு அர்த்தமும் அடங்கியிருக்கு. இதே போல மனசை விரிவடைய செய்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க பதிவுல நாம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.